அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 42:1-2 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. வாஞ்சை, இந்த தாகம் எப்படி ஒரு மானுக்கு வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லை என்றால் அது உயிர் பிழைக்க முடியாது, அதே போல ஆண்டவர் இல்லைன்னா நான் வாழவே முடியாது. என் தாகம் வாஞ்சையெல்லாம் ஆண்டவர் தான் என்று ஆண்டவர் மேல் தாகமாயிருக்கிற ஒரு தேவ மனுஷனுடைய சங்கீதங்க இந்த 42. உற்சாகமான ஜபத்துக்கு எது சார் தடை? அது இந்த 42ஆம் சங்கீதம் இருக்குது. இந்த சங்கீதக்காரன் உற்சாகமானவர் தான், தாகம் நிறைந்தவர் தான், தேவனே தமிழ் தாகமா இருக்கிறவர் தான். ஆனால் அவருக்குள்ள ஒரு சோர்வு வந்து விட்டது, மனசோர்வு. நல்லா ஜெபிக்கிறவர், தேவன் மேல் தாகமா இருக்கிறவர், ஆனால் சில மன சோர்வுகள் அவர் தாகத்துக்கு இடையூறாக இருக்குது, விருப்பத்துக்கு இடையூறாக இருக்கிறது, உற்சாகமான ஜபத்துக்கு இடையூறாக இருக்குதுங்க. என்னன்னா, தனக்கு தேவை ஏற்படும் பொழுது தேவன் தூரமா இருக்கிறது போல அவர் நினைக்கிறார். சில தேவைகள் வரும் பொழுது பதில் வரலன்னா நம்ம இப்படிதான் நினைக்கிறோம், கர்த்தர் தூரமா இருக்கிறார், எங்கோ இருக்கிறார் என்றெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது நமக்குள்ள சோர்வு, அது நிமித்தம் உற்சாகமா ஜெபிக்க முடியல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, ஒருவேளை சில அப்படி இருக்கலாம், ஆண்டவர் தூரமா இருக்கிறா, என் ஜெபத்தை கேட்கல, இவ்வளவு நாளா கேட்கல என்று கலங்கி, ஆண்டவரே நீ எங்கே இருக்கிறீர், நீர் என்னோடு கூட அதெல்லாம் நடக்குமா என்று கலங்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்றாருங்க, எப்ப நெருக்கப்படுகிறோமோ, எப்போது உடைக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம் அருகே இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கு அவர் சமீபமா இருக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஆறுகளை கடக்கும் போது அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அக்னியில் கடக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே ஆறுகள் சேதப்படுத்தாது, தண்ணீர் சேதப்படுத்தாது, எந்த அக்னியும் நீ வெந்து போக இடம் தர மாட்டா. அக்னியை விழுவதற்கு முன்னமே அப்பன் இயேசு அங்கே உனக்காக காத்திருப்பார். அக்னி அவிழ்ந்து போகவே தவிர உன் தலைமுடிய ஒன்றாகிலும் கருகி போகாது. இப்ப நீ சந்திக்கிற சோதனைகள், நெருக்கங்கள் உன் தலைமுடியில் ஒன்றாகும் கருகி போகாது, ஒன்று கீழே விழுந்து விடாது. அநேக அடைக்கலாம் குருவி பாக்கி நீங்கள் விசேஷமானவர்கள், உங்கள் தலையில முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவர் உங்களை அருகே இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் தூரமா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.